Hello friends, welcome to Ronnie Tailors. இப்போ நம்ம ஸ்டிச்டு ப்ளவுஸ்க்கு டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். பால் செயின் எடுத்திருக்கேன், ஒயிட் செயின் ஸ்டோன், ரெட் கலர் திலகம் செபி ஸ்டோன், நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ். நம்ம ஸ்லீவோட அடிப்பகுதியில் ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோ இல்லையா, இதில் ஒரு லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இதில் வந்து நம்ம கிராஸில் வந்து லைன் போட்டுக்கலாம். நம்ம 1 இன்ச்சுக்கு எப்போவும் மார்க் பண்ணோம் இல்லையா, அதே தான் அதுவும். நம்ம லெஃப்டில் மார்க் பண்ணோம் இல்லையா, இப்போ ரைட் சைடு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லைன்லாம் மார்க் பண்ணிட்டோம். லைன் மார்க் பண்ணிவிட்டு ரிங்கில் போட்டுக்கலாம். இந்த ஸ்க்ரூ உள்ளது மேல் பக்கம் வச்சுக்கணும். அடிப்பக்கம் பிளெயினாக இருக்கும் இல்லையா, அந்த ரிங் வைக்கணும். நல்லா டைட் பண்ணிக்கலாம். ரிங்கில் இந்த மாதிரி நல்லா டைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பீட்ஸ்லாம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பால் செயின் போட்டுக்கலாம். பால் செயின் வந்து கருத்து போயிடும்னு நினைக்கிறவங்க வந்து சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சுகர் பீட்ஸ் நம்ம நிறைய டிசைனில் போட்டிருக்கோம், எப்படி போடணும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் லைன் வந்து பால் செயின் போட்டுட்டு செகண்ட் லைன் வந்து நம்ம செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். செயின் ஸ்டோன் போட்டுட்டு திரும்பவும் ஒரு லைன் வந்து நம்ம பால் செயின் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ போட்டு நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ் எடுத்துட்டு கரெக்ட் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் போடுங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத எடுத்துடலாம். இப்போ நீடில் வந்து நம்ம உள்பக்கம் போட்டு நாட் போட்டுக்கலாம். நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுட்டு திரும்ப ஒரு லைன் பால் செயின் போட்டுக்கலாம். பால் செயின் போட்டுட்டு இப்போ நம்பர் 6 ஆன்டிக் பீட்ஸ் எடுத்திருக்கேன், போட்டுக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு பீட்ஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, பீட்ஸை ஒட்டிலும் நீடில் வந்து நம்ம உள்பக்கம் போட்டுக்கலாம். இந்த பீட்ஸை சுற்றிலும் பீட்ஸ் போட்டுக்கலாம். இந்த பீட்ஸை சுற்றிலும் நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். 7 பீட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பீட்ஸை சுற்றிலும் வர்றது மாதிரி சுற்றிலும் போட்டுட்டு இப்போ 3 பீட்ஸ்க்கு இடையில ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். திரும்பவும் நம்பர் 6 ஆன்டிக் பீட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு பீட்ஸை ஒட்டிலும் நீடில் வந்து நம்ம உள்பக்கம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ் போட்டுட்டு இதில் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஃபேப்ரிக் க்ளூ வந்து கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். நம்ம பெரிய பீட்ஸ் போட்டுருக்கோம் இல்லையா, 6M ஆன்டிக் பீட்ஸ், அதுக்கு நேராக வர்றது மாதிரி இருக்கணும் ஸ்டோனு. ஷார்ப் பகுதி கீழ்ப்பக்கம் வர்றது மாதிரி, பீட்ஸை பக்கம் வர்றது மாதிரி போடணும். இந்த ஸ்டோன்லாம் ட்ரை ஆகிட்டு ஸ்டோன் ட்ரை ஆனதுக்கப்புறமா ஸ்டோனுக்கு இடையில அடிப்பக்கம் வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம். ஆன்டிக் பீட்ஸ் எடுத்துருக்கேன். ஒரு பீட்ஸ் எடுத்துட்டு நம்ம ஸ்டோனை ஒட்டி நீடில் எடுத்துருக்கோம் இல்லையா, இப்போ பீட்ஸை ஒட்டியில் நீடில் வந்து உள்பக்கம் போட்டுக்கலாம். இந்த இடத்துல ஸ்டோனுக்கு இடையிலே நம்ம வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம். இதில் வந்து 3 சுகர் பீட்ஸு, ஒரு ஆன்டிக் பீட்ஸ், அப்புறம் திரும்பவும் சுகர் பீட்ஸு. த்ரீ சுகர் பீட்ஸ், ஒரு ஆன்டிக் பீட்ஸ், அப்புறம் திரும்ப ஒரு சுகர் பீட்ஸ். நம்ம பீட்ஸை ஒட்டிலும் நீடில் வந்து உள்பக்கம் போட்டுக்கலாம். ஸ்டோனுக்கு அடிப்பக்கம் வந்து ஒரு பீட்ஸு. இப்போ இதில் பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ் போட்டுட்டு ஃபேப்ரிக் க்ளூ போட்டு பால் செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் ஒரு 4M பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ். போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஓவல் சைஸ் பீட்ஸும் சுகர் பீட்ஸும் போட்டுக்கலாம்.
திரும்ப ஒரு 4 பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்பர் 4 பீட்ஸ். திரும்ப ஓவல் சைஸ் பீட்ஸும் சுகர் பீட்ஸும். இதில் வந்து நம்ம பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு ரவுண்ட் ஷேப் ஸ்டோன் போட்டிருக்கேன். போட்டுட்டு பால் செயின் மட்டும் போட்டிருந்தேன் இல்லையா, அதுக்கப்புறம் ஆன்டிக் பீட்ஸ், அப்புறம் திரும்ப ஒரு லைன் பால் செயின், அதுக்கப்புறம் திரும்ப ஒரு லைன் ஆன்டிக் பீட்ஸ் போட்டுட்டு இந்த நம்ம கட்டம் போட்டிருக்கோம் இல்லையா, இதில் வந்து பால் செயின் போட்டுக்கலாம் ஃபேப்ரிக்கில் போட்டு. நம்ம பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ் போட்டுட்டு ஸ்டோன் போட்டுக்கலாம். ஐ ஷேப் ஸ்டோன் போட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெட் கலர் ஸ்டோன் போட்டுக்கலாம். கோல்டு கலர் கிளிப் ஸ்டோன் போட்டுக்கலாம். இதில் ஒன்றில் ரெட்டு, இன்னொன்றில் கோல்டு, அதுக்கப்புறம் திரும்பவும் ரெட். இதில் ரெட் கலர் போட்டுக்கலாம். ஒன்றில் ரெட்டு, ஒன்றில் கோல்டு, ரெட்டு, அதுக்கப்புறம் கோல்டு, இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம எல்லா கட்டத்துலையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டோன்லாம் போட்டோம். ஸ்டோன் போட்டுட்டு இந்த ரெட் கலர் ஸ்டோன் இருக்குல்ல, எதை சுற்றி நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். 11 பீட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஃபேப்ரிக்கில் போட்டுக்கலாம். பீட்ஸ்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம பால் செயின்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, இதில் வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம சைடு ஸ்டிச்லாம் போட்டு இதில் வந்து நம்ம ஸ்டோன் போட்டுக்கலாம். அந்த கார்னரில் கிளிப் ஸ்டோன் போட்டுக்கலாம். க்ரீன் கலர் கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஃபேப்ரிக் நிறைய போட்டு ஸ்டோனை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே விழாமல் நின்றுடும். இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம். இதில் நம்ம ஸ்டோன்லாம் போட்டோம். போட்டுட்டு இந்த அடிப்பகுதியில் வந்து இதுலேயும் நம்ம கிளிப் ஸ்டோன் ஒன்று போட்டுக்கலாம். இதில் ஐ ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம், கிளிப் ஸ்டோன். நம்ம ஸ்லீவ் டிசைன் ஃபுல் முடிச்சிட்டோம். ஃபுல் முடிஞ்சோடனே ரொம்பவே நீட் அண்ட் கிராண்ட் லுக்கில் இருக்குது பாருங்கள். நெக்குக்கு நம்ம எப்படி போட்டிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து ஸ்லீவுக்கு எப்படி போட்டோம் அதே பார்டர் லைன் போட்டுட்டு
அங்கங்கே வந்து 3 பீட்ஸ் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு சுகர் பீட்ஸ், அப்புறம் ஆன்டிக் பீட்ஸ். ஃபஸ்ட்டு மேலே தள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 ஒட்டி போட்டிருக்கேன். பாருங்கள், நெக்கை சுற்றிலுமே ஃபுல்லுமே இந்த மாதிரி தான் போட்டிருக்கோம். முடிச்சோடனே ரொம்பவே நீட் அண்ட் கிராண்ட் லுக்கில் இருக்குது. ரொம்ப ஈஸியான ஒர்க்கும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.